இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். சென்னையில் கனிமங்கள் ஏற்றிச் செல்லும் வாகனங்களுக்கு பெர்மிட் நடைசீட்டு கட்டாயம் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் நாளை முதல் இணைய வழியில் விண்ணப்பிக்கலாம் என மாவட்ட ஆட்சியர் ரஷ்மி சித்தார் ஜகடே தெரிவித்துள்ளார். சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் மற்றும் கட்டுமான நிறுவனங்களின் இடங்களில் அடித்தளம் அமைக்கும் போது கிடைக்கும் கனிமங்களை அப்புறப்படுத்துவதற்கு திங்கள் முதல் புவியியல் மற்றும் சுரங்கத்துறை இணையதளத்தில் விண்ணப்பித்து பெர்மிட் பெற்ற பிறகே கனிமங்கள் எடுத்துச் செல்லப்பட வேண்டும். விதிகளை மீறி அனுமதி இல்லாமல் எடுத்துச் சென்றால் வாகன உரிமையாளர், ஓட்டுநர் மற்றும் நிறுவன உரிமையாளர்கள் மீது குற்றவியல் நடவடிக்கை மேற்கொள்வதோடு அபராதமும் விதிக்கப்படும் என சென்னை மாவட்ட ஆட்சியர் எச்சரித்துள்ளார். தமிழகம் முழுவதும் குவாரிகளில் விதி மீறி கனிம வளங்கள் வெட்டப்படுவதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் சண்முகம் குற்றம் சாட்டியுள்ளார். ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே கல்குவாரிக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விவசாயிகளை சந்தித்த அவர், குவாரி அமைப்பதால் மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாகவும் மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு தீர்வு காண வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தக்கூடிய வகையிலேயும் ஆடு மாடு மேய்ப்பது மற்ற விவசாயிகளுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடிய வகையில் இங்கே இத்தகைய தொழில் கூடம் என்பது கல்குவாரி என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. இது சம்பந்தமாக ஏற்கனவே பொதுமக்கள் பல கட்ட போராட்டங்களை நடத்தியும் உயர்நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்தும் பல்வேறு முயற்சிகளில் ஏற்கனவே ஈடுபட்டிருக்கிறார்கள். பொதுவாக தமிழ்நாட்டில் இந்த மாதிரி இயற்கை வளங்கள், கனிம வளங்களை சட்டவிரோதமான முறையில் அனுமதி பெற்றதற்கு மாறாக மிக கூடுதலாக ஆழமாக தோண்டுவது, அதிகமான அளவில் கனிம வளங்களை எடுப்பது, சட்டவிரோதமாக அரசுக்கு சொந்தமான புறம்போக்கு நிலங்களில் கனிம வளங்களை எடுப்பது போன்ற அத்துமீறல்கள் என்பது தமிழ்நாடு முழுவதுமே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.